அது ஒன்றும் அதனால என்ன பாதிப்பு? இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. சிக்கல் ஏன் சொல்கிறேன்னா, ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. காங்கேயம், இது காங்கேயம் ட்ராக்ட் இங்கே உருவானது. கும்பலாச்சேரி, தஞ்சாவூர் டெல்டா, புலிக்குளம், மதுரை, திருநெல்வேலி, அந்த ராமநாதபுரத்தை ஒட்டியது. பர்கூர் வந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தது. இப்போ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்குது, மணப்பாறை இருக்குது, தஞ்சாவூர் குட்டை இருக்குது, விழுப்புரம் நாட்டு மாடுகள் கும்பல்லாம் இப்படி இப்படி போயிருக்கும். அந்தந்த பகுதிகளுக்கு கால்நடைகள் உருவாக்கப்பட்டு இருந்தது. இப்போ தஞ்சாவூரில் உம்பளாச்சேரி மாடுகள் மட்டும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுக்கு சேர் அடித்து உழவு உழுவுறப்ப இவ்வளோ நீளம் உள்ளே இறங்கும். அதுக்கு குள்ளமான மாடு தான் அந்த காலை எடுத்து அடுத்தடி வைக்க முடியும். இது காங்கேயம் மாதிரி உயரமான மாடு ஆகாது. இந்த பகுதிகளுக்கு நான் முத வேலைக்கு ஈரோட்டுக்கு வந்தப்போ பொள்ளாச்சிக்கெல்லாம் பஸ் ஏறி வந்தால் ஒரு போர்டு பார்ப்பேன், எதிர் வரும் வாகனங்கள் தெரிவதில்லை, கவனமாக செல்லவும். ஏன்னா ரோடு நேராக தானே இருக்குது, இது என்னத்துக்கு இந்த மாதிரி போர்டு போட்டிருக்காங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது ரோடெல்லாம் இந்த ஊரில் பெரிய ஆரம் வச்ச உயரமான மாடு தான். இன்றைக்கி ரோடு இருக்குது, பஸ் இருக்குது, காரு, பைக்கு, ஸ்கூட்டர்லாம் ஓட்டுறதை மறந்துடுங்க. அந்த காலத்தில் வண்டி வச்சு ஓட்டுறப்ப அந்த ஆரம் பெருசாக இருந்து உயரமான மாடாக இருந்தால் அந்த மேடு பள்ளங்களை தாண்டி போயிருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி மாடுகளை தான் இங்கே வளர்த்தாங்க, உருவாக்குனாங்க. அப்போ கூட அந்த இதில் காங்கேயத்தில் அந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது கார்த்திகேய சிவசேனாதிபதி வந்து ஒரு இது பண்ணார். அப்போது வந்து அவங்க அவர் எம்எல்ஏவாக தான் அந்த சொன்னார். எங்கள் தாத்தா வந்து ஒரு ஓங்கோல் இனத்தை கொண்டு வந்து காளையை இந்த கொம்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அதை இனப்பெருக்கம் பண்ணாங்க. ஜமீன்கள் அவர்களுக்குள்ள அதை வந்து நாய்கள், குதிரைகள், கால்நடைகள்லாம் அவங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்வார். ஒரிசா போனீங்கன்னா நிறைய மாடு வந்து நம்ம மதுரை புலிக்குளம் மாதிரியே இருக்கும் அந்த மாடுகள்லாம். ஸோ இப்படி அந்தந்த பகுதிக்கு ஏற்றதாக வளர்த்துருக்காங்க. இது காலங்காலமாக நடந்திருக்கு. அதனால ஒரு மாட்டை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுக்க முடியாதான்னா வச்சுக்கலாம். ஆனால் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலையை ஒரு வளர்ந்த மாடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். குஜராத்லேருந்து ஒரு அம்மா, அவங்க அங்கேருந்து போனவங்க தான், எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் மாடு வந்து கடுமையான ஜுரம் அடிக்குது சார், ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது, என்னம்மா சாப்பிட கொடுத்தீங்க? என்ன கொஞ்சம் சுடுதண்ணி தான் சார் வைக்கிறேன். ஏம்மா சுடுதண்ணி? என்ன 8 டிகிரிங்கிறாங்க. ராத்திரி 8 டிகிரி குளிர். சரியாக 1.5 மாதங்க, ஒரு மாதம் 1.5 மாதம் 40 டிகிரி. இவ்வளவு வித்தியாசம் அங்கே இருக்கும். ஆனால் வெயிலும் கடுமையாக இருக்கும், குளிரும் கடுமையாக இருக்கும். ஒட்டகத்தை கொண்டாந்தாங்க தஞ்சாவூரில், ஒருத்தர் 100 ஒட்டகம் கொண்டாந்து வச்சார். 2 வருஷம் தான் வச்சுருந்தார். இந்த சீதோஷ நிலைகளில் அது இருக்க மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லை, தரை வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து குஷன் மணலில் இருக்கக்கூடியது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் என்னுடைய ஆலோசனை வந்து வடநாட்டு இனங்கள், கறவை இனங்கள், சாகிவால், தர்பார்க்கர், சிந்தி, காங்கிரேஜ் இதெல்லாம் இருக்குது. அதில் நம்பர் 1 வந்து சாகிவால் கறவை இனங்கள். அதில் அடுத்தது மற்றதெல்லாம் வரும்னு வச்சிங்களேன். கிர்ரு சொல்ல மறந்துட்டேன். கிர்ரு காது தொங்குறது, எல்லாத்துக்கும் காம்பு நீளமாக இருக்கும். பிடிச்சி நம்ம ஆளுங்களை ஒருத்தராலையும் கறக்க முடியல. கால் குழம்புல காம்பு மாட்டிக்கும். அதனால் நீங்கள் வாங்கிறதா இருந்தால் கிடேரிகள், 1 வயசுக்குள்ள கிடேரிகளை கொண்டு வந்து 2 வருஷம் நம்ம சூழ்நிலைக்கு பழக்கி அதை திரும்பி இனப்பெருக்கம் பண்ணி அப்படி கொண்டு போகிறது நல்லது. வளர்ந்த மாடுகள், கண்ணு போட்ட மாடுகள்லாம் கூட்டு வர்றப்ப நம்ம ஊர் மாதிரியே மாடு எதுவோ கண்ணுக்குட்டி எதுவோலாம் பிரச்சனை நிறையா இருக்குது. இங்கே வந்தால் கண்ணுக்குட்டியை ஊட்ட விடாது, டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இருக்குது. வடநாட்டு வெரைட்டி, நாட்டு வெரைட்டியை அதுலேயே ஹெச்எஃப்பில் ஊசி மூலிமா இது பண்ணி நம்ம உருவாக்குறோம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து நாட்டு மாட்டினுடைய ஏட்டு மில்காக இருக்குமா? அது சில பேர் அதுதான் சொல்கிறாங்க, நாட்டு மாட்டினுடைய இது வந்ததுன்னா ஏட்டு மில்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய இதில் ஹெச்எஃப்பில் இருந்து நான் எல்லாமே கொஞ்சம் காங்கிரேஜ், கிர்ரு இந்த மாதிரி ஒரு வெரைட்டி நான் மாற்றிருக்கேன். மாற்றினா பால் நல்லா தான் இருக்கேன். அதில் எந்த விதமான பாலினுடைய அவுட்புட் நல்லா கிடைக்கிது. அதில் சில ஒரு வெரைட்டிக்கு வந்து மடிவீக்கம் வந்தது, அது உங்கள்கிட்டவே நான் கேட்டு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன்.
அது மாதிரி இருக்கும்போது நான் அந்த இப்போ ஹெச்எஃப்லேருந்து நம்ம இப்படி நாட்டு வெரைட்டியை இன்சுலேஷன் பண்ணி எடுக்கலாமா, எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பால் நம்மளுக்கு A2 மில்காக இருக்குமா? இதுக்கு ஒரு தனி நீங்கள் ஒரு ரொம்ப பொலிட்டிக்கல் கொஸ்டின் தான். அதில் என்னதுக்காக சொல்கிறேன்னா A1 A2ங்கிறது வந்து அந்த பாலில் இருக்க புரதத்தினுடைய சில கூறுகள் வந்து ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக திமிழ் இல்லாத மாடுகளில் A1 ஆகவும் திமிழ் உள்ள மாடுகளில் A2வா மாறினதா இது வரைக்கும் இருக்க ஆய்வுகள் அதை பற்றி சொல்லுது. அப்போ மாறி இருக்கலாம் அப்படின்னு. அது ரெண்டுலேயும் வந்து ஒரே ஒரு பிசிஎம் சொல்லக்கூடிய அந்த ஒரு 7வது அந்த சீக்வன்ஸில் தான் மாற்றம், பீட்டா கேசியோமார்பின்னு நினைக்கிறேன் அந்த பேர். அது இருக்கிறதுனால அந்த மாற்றத்தினால உடல் ரீதியாக குடல்ல லீக்கி கட்டுன்னு சில பேருக்கு இருக்கும். அந்த குடல்ல சில நம்ம ஊரில் வந்து வாதம் பித்த கபம், வாதத்தில் பித்தம் கபம், அந்த மாதிரி அந்த குடல் கூறு பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது ஏதாவது நோய் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பு என்பது தான் அறிவியல். அது ரொம்ப ஊதி பெருசாக அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அது மட்டும் ஆனால் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்திய வம்சாவளி இனங்களாக இருக்கக்கூடிய திமிழ் உள்ள மாடுகளில் 90 விழுக்காடு A2 இருக்கும். இல்லை 90-95 ஒவ்வொரு மாடுகளில் ஒரு 5 விழுக்காடு தான் A1 இருக்குது. ஹெச்எஃப்ல வந்து கிட்டத்தட்ட 70-75க்கு மேலே A1, A2 ரொம்ப கொஞ்சம். ஜெர்சியில் கொஞ்சம் A2 இருக்குது, A1 அதிகம் 60-40, 70-30 அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே முழுசு அப்படியெல்லாம் இல்லை, அது இருக்குது. இந்திய வம்சாவளியில் வந்து A2 பால், எருமை வந்து A2 பாலாக இருக்குன்னு NDRAயில் சொன்ன ஆய்வுகளில் அவங்க கொடுத்துருக்க தரவுகளில் இதெல்லாம் படிச்சிருக்கிறது எனக்கு ஞாபகத்துலேருந்து சொல்கிறேன். 1-2 அந்த எண்ணிக்கையில் முன்ன பின்ன இருக்கலாம். அது நோய் உண்டாக்குவதற்கான விஷயங்கள் வந்து பெரிய அளவில் நிரூபிக்கப்படலை. ஒரு பண்ணலாம். நீங்கள் சொல்கிற 2வது கருத்து, ஒரு கலப்பின மாடு என்பது தாய் வழி 50, தந்தை வழி 50. அந்த தாய் வழி வந்து ஒரிஜினல் இந்தியன் பிரீடா இல்லை காளையில் வந்து அது ஒரிஜினல் இந்தியன் பிரீடாங்கிறத பொறுத்து அது 50-50 நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் அது மாதிரி சொல்லும்போது இந்திய வம்சாவளியினுடைய அளவு 33க்கு இருந்து வெளிநாட்டு இனம் இந்த 66 சொச்சம் இருந்ததுன்னா இந்த நம்ம சீதோஷ்ண நிலையை தாங்கி வளருங்கிறது இந்திய அரசாங்கனுடைய ஒரு பரிந்துரையாக தான் இருந்தது. ஆனால் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு செமன் கிடச்சோடனே 100% ஹெச்எஃப் புள்ளையே எல்லாரும் பெங்களூரில் அங்கெங்கேருந்து வாங்கிட்டு வந்து போட ஆரம்பித்து கொஞ்சம் குழப்பம் வந்துடுச்சு. நல்ல விவரம் தெரிஞ்ச டாக்டருக்கு வந்து 50-50 சிந்தி ஜெர்சி கிராஸ் தான் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்ச நாட்கள் அந்த உள்நாட்டு இனங்களுக்கு வந்ததுனால இப்போ ஜெர்சி சிந்தி, ஜெர்சி காங்கிரஸ் இதெல்லாம் கூட செமன் இருக்குது. அதனால் கிராஸ் பிரெட் வந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில அடிப்படை செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நம்ம பார்க்குற மாதிரியே ஜெர்சி மாட்டையும் ஹெச்எஃப் மாட்டையும் அவங்க வந்து வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதாவது குறிப்பாக ஹெச்எஃப்பை ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குது, இந்த கலப்பின மாடுகளை வச்சு பராமரிக்க முடியலன்னு நெதர்லாந்துலேயே பேசுகிறாங்க. அவங்க உள்நாட்டு இனங்களுக்கு இப்போ வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அதிகபட்சம் வந்து 2 கன்னுக்குட்டி தான் போடுது. 3 வயசுக்கு மேலே மாடு வந்து நோய்வாய்ப்படுது, நிறைய நோய்கள் வருது, கட்டுப்படி ஆகலை. அவங்க உள்நாட்டு இனங்க வந்து பால் குறைச்சி கிடத்தாலும் ரொம்ப நாளைக்கு இருக்குது. அந்த புல்லு தரைகளில் இருக்கக்கூடிய களை செடிகள்லாம் அது திரும்பி சாப்பிடுது. அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் அதை மாறிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் வந்து கலப்பினம் செய்யும் பொழுது இந்திய வம்சாவளி வந்து ஒரு 50% இருந்ததுன்னா அந்த பாலில் வந்து அதில் உள்ள அந்த A2னுடைய ஜீன்ஸ் வந்து இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒரு அனுமானம் தான். எத்தனை பர்சன்டேஜுங்கிறது ஜீன் சீக்வன்ஸில் பார்த்தா தான் தெரியும். நேரடியாக பார்க்கும்போது திமிழ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடையாளத்துக்கு சொல்கிறேன், திமிழ் இருந்துச்சுன்னா இது நம்ம ஆள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப அதை பார்க்க வேணாம். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அந்த பாலுக்கு மாடுகளை தேர்ந்தெடுத்தாங்களே வெளிநாட்டில், முதல் குணம் எதை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுங்களா? ஒரு மந்தையில் 100 மாடு இருக்குன்னா பாலுக்கு மடி பெருசாக இருக்கிறது ஒரு இருக்கும். மடி பெருசாக இருக்கிறது ஒரு 100 மாடு இருந்தால் முதல் குணம் எது தெரியுங்களா அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எடுத்தது?
மாடுன்னா என்ன பண்ணுங்க? முட்டும், உதைக்கும். எந்த மாடு மடியில் உட்காந்து கறந்தா கால் உதைக்கும், அதுக்கு பேர் டொசிலிட்டி, டொசைல், கம்முன்னு இருக்கிறது. அந்த மாட்டை தான் ஃபஸ்ட்டு கேரக்டரை வச்சு எடுத்தாங்க. அதனால தான் ஜெர்சியெல்லாம் பெரும்பாலும், ஆனால் அந்த கலப்பினை வர்றப்ப உதைக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த கேரக்டர் இருக்குது. அதனால் திமிழ் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. திமிழ் உள்ள மாடுகள் வந்து நம்ம வம்சாவளி கூட இருக்குது. ஃபீனோடிபிக் கேரக்டர் கண்ணில் பார்க்குறது. மற்றபடி ரொம்ப அதை பற்றி நம்ம குழப்பிக்க வேணாம்.